கண்ணியத்திற்குரியவர்களே, பஸ் ஸ்டாண்டிற்கு சென்று பாருங்கள். எத்தனை பேர்கள் உணவுக்கு வழி இல்லாமல், உணவு கிடைக்காமல் எங்கடா உணவு கிடைக்கும் என்று தெரிகிறார்கள். உண்ணுவதற்கு உணவில்லாமல். ரயில் நிலையங்களுக்கு சென்று பாருங்கள். எத்தனை சிறு குழந்தைகள் இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை உணவு கிடைக்காமல் எங்கு உணவு கிடைக்கும் என்று அலைகிறார்கள். நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா கண்ணியத்திற்குரியவர்களே? ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாராளமாக உணவை கொடுத்திருக்கிறான். அந்த உணவு நீங்கள் உணவு உண்ணும்போது கீழே உணவு விழுந்து விட்டதென்றால் அது என்ன, கொஞ்சம் உணவு தானே என்று அசட்டையாக இருந்து விடுகிறீர்கள். ஆனால் அதனுடைய அருமை யாருக்கு தெரியும் என்று தெரியுமா? கீழே விழுந்த உணவை எடுத்து சாப்பிடுவதற்கு கூச்சப்படுகிறீர்கள். கீழே விழுந்து விட்டதென்று அதை விட்டுவிடுகிறீர்கள். ஆனால் அதனுடைய உணவு, அதனுடைய அந்த பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். உணவு கிடைக்காமல் உணவு எங்கடா கிடைக்கும் என்று தேடி திரிபவர்களுக்கு தெரியும் அதனுடைய அருமை. எத்தனை பேர்கள் உணவு கிடைக்காமல் பசியோடு இருக்கிறோமே என்பதற்காக குப்பை தொட்டிகளில் கிடக்கக்கூடிய உணவை இன்னும் இன்றைய காலத்திலும் கூட சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த உணவை நீங்கள் உண்ணும்போது கீழே விழுந்து விட்டால் அதை நீங்கள் எடுத்து சாப்பிடாமல் விட்டுவிடாதீர்கள். அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தூசியை அகற்றிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் அந்த உணவையும் நீங்கள் உண்ணுங்கள். இதுதான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழி. நீங்கள் தனக்கு அரிசிகள் தாராளமாக கிடைக்கிறது என்பதற்காக, உணவு தாராளமாக கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி நீங்கள் உண்ணக்கூடிய உணவு கீழே விழுந்து விட்டால் அது தேவையில்லை என்று அப்படியே விட்டுவிடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய முஸ்லிம்களே, ஏனென்று தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரது உணவு கவலம் நீங்கள் உண்ணும்போது தவறு விழுந்துவிட்டால் அவர் அதை எடுத்து அதில் ஒட்டிருப்பதை அகற்றி சுத்தம் செய்துவிட்டு அதை உண்ணட்டும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர். இன்னும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை சைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம். நீங்கள் உண்ணும்போது அந்த உணவு உண்றீங்கல்ல, அப்போ கீழே விழுவதில்லை, அதை என்ன செஞ்சிடாதீங்க, சைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம். அப்போ யாரெல்லாம் உணவு உண்ணும்போது உணவு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி விட்டு விடுறாங்களோ அவங்க யாருக்கு கொடுக்கறது? சைத்தானுக்கு கொடுக்குறாங்க. மேலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்ட பின் தம் விரல்களை உறிஞ்சுவதற்கு முன் கைக்குட்டையால் கையை துடைத்து விட வேண்டாம் என்றார்கள். என்று பாருங்கள், ஹோட்டல்களிலே அமர்ந்து முஸ்லிம்கள் உண்ணுகிறார்கள். அப்போது கையை சூப்புவதற்கு கூச்சப்பட்டு உடனேயே கையை கழுவுறாங்க. இஸ்லாம் இதை கற்றுக் கொடுக்கிறதா? மனிதர்களுக்காக பார்த்தால், நீங்கள் மனிதர்களுக்காக இஸ்லாத்தை நீங்கள் விட்டு கொடுத்தால் நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டுத்தந்த வழியை எல்லோருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். நீங்கள் உறிஞ்சுவதற்காக வேண்டி கூச்சப்பட்டு அதை விட்டுவிட்டால் நீங்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றவர்களாக ஆக முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உறிஞ்சுவதற்கு முன் ஒருபோதும் உங்களுடைய விரல்களை உறிஞ்சுவதற்கு முன் கைக்குட்டையால் கையை துடைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று தெரியுமா? தமது விரல் எந்த பகுதியில், தமது உணவில் எந்த பகுதியில் பரக்கத்து உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார், தெரியாது. அதனால தான் நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் எதையும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம், அனைத்தையும் சாப்பிட்டு விடுங்கள் என்று
அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதலால் எங்கு உணவு உண்டாலும் சரி, கீழே விழுந்தால் அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள். எங்கு உணவு உண்டாலும் சரி, ஹோட்டல்களிலே, பொது இடங்களிலே, நீங்கள் உணவு ஹோட்டல்களை போன்ற இடங்களில் நீங்கள் உணவு உண்டாலும் சரி, நீங்கள் தயவு செய்து விரல்களை சூப்பாமல் உறிஞ்சாமல் விட்டுவிடாதீர்கள். உறிஞ்சுங்கள். அதில் எந்த பகுதியில் உங்களுக்கு பரக்கத்து இருக்கும், அல்லாஹ் எதில் எந்த 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 அந்த உணவு உண்ணக்கூடிய அந்த பருக்கைகளில் எதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருப்பான் என்று தெரியாது. அல்லாஹுடைய பரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உணவு உண்ணச் சொன்னார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி அதுபோன்று நீங்கள் உணவை உண்ணுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த உயர்ந்த நசீபை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.